வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆப்ரேட்டர்ஸ் இன் பைத்தான். வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு டைப் பார்க்க போகிறது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்னா அடிஷன் பண்ணலாம், சப்ராக்ஷன் பண்ணலாம், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஸோ இந்த மாதிரி arithmetic operators-ல நம்ம பயன்படுத்துவோம். Arithmetic operators are used to perform basic mathematical operations like addition, subtraction, multiplication. ஸோ என்னென்ன ஆப்ரேட்டர்ஸில் யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணும். இது எதுக்குன்னா ரெண்டு வேல்யூஸை ஆட் பண்ணுறதுக்கு. மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணும், அதாவது ரெண்டு வேல்யூஸை மைனஸ் பண்ணுறதுக்கு, அதாவது சப்ட்ராக்ட் த செகண்ட் வேல்யூ ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் வேல்யூ. நெக்ஸ்ட் ஸ்டார் வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ரெண்டு வேல்யூஸ். இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் டிவிஷனில் தான் நீங்கள் உஷாராக கவனிக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்லாஷ் போட்டாங்கன்னா டிவைட் த ஃபஸ்ட்டு வேல்யூ பை த செகண்ட். இப்போ 1/2 இருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ அதோடய ரிசல்ட் வந்து ஃப்ளோட்டில் வரும், பாயிண்டில் வந்துச்சு. இந்தமாரி ஸ்லாஷ் இப்போ ஒரு ஸ்லாஷ் இருந்தால் ஆன்சர் நம்மளுக்கு ஃப்ளோட்டில் வரும். ஃப்ளோட்னானது டெசிமல் வேல்யூஸில் வரும் ரிசல்ட் 0.5. இதுவே ஆன்சர் 1ன்னு வந்துச்சுன்னா 1.0ன்னு வரும், அதாவது ஏதாவது ஒரு பாயிண்ட் வச்சு வரும். நெக்ஸ்ட் இந்தமாதிரி டபுள் ஸ்லாஷ் போட்டால் அந்த ஃப்ளோர் டிவிஷன்னு சொல்லுவோம். அதாவது ரிமைண்டர்லாம் இக்னோர் பண்ணிட்டோம், ரிமைண்டரை விட்டுட்டு வர ரிசல்ட்டு நம்மளுக்கு கொடுக்கும். டிவைட்ஸ் த ஃபர்ஸ்ட் வேல்யூ பை த செகண்ட் அண்ட் ரிட்டர்ன் த இன்டீஜர் பார்ட். இன்டீஜர் பார்ட் மட்டும் வரும் நம்மளுக்கு. அந்த ரிமைண்டர் மிச்சம் இருக்கிறது எல்லாமே இக்னோர் பண்ணிட்டோம், அதான் ஃப்ளோர் டிவிஷன். நெக்ஸ்ட் பர்சன்டேஜ்னா மாடுலோன்னு சொல்லுவோம். இது நம்மளுக்கு என்ன கொடுக்கும்னா எக்ஸாக்டாக அந்த ரிமைண்டரை மட்டும் கொடுக்கும். ரிட்டர்ன் த ரிமைண்டர் ஆஃப் த டிவிஷன். டபுள் ஸ்டார் போட்டோம்னா எக்ஸ்போனென்ஷியல், ரைசஸ் த ஃபர்ஸ்ட் வேல்யூ டு த பவர் ஆஃப் த செகண்ட் வேல்யூ. இப்போ 1**2 கொடுத்தனாங்கன்னா 1/2ன்னு அர்த்தம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் எக்ஸ் வேல்யூ 10 எடுத்துக்கிட்டேன், ஒய் வேல்யூ 5 எடுத்துக்கிட்டேன். பிரிண்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒய், 10 + 5 வரும் 15. ஸோ 15 தான் அவுட்புட். எக்ஸ் மைனஸ் ஒய், 10 - 5 வரும் 5. நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன், 10 × 5 = 50. இந்த டிவிஷனாக வரும் நம்மளுக்கு எப்பயுமே ஆன்சர் பாயிண்டில் வரும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 10 / 5 கோஷன்ட் என்ன வரும் 2 வரும். அந்த 2 வந்து பாயிண்டில் வரும் 2.0 அந்த மாதிரி. நெக்ஸ்ட் எக்ஸ் //ஒய்னா ரிமைண்டர் வரும், சாரி x//ஒய்னா கோஷன்ட் வரும். 10 / 5 வரும் 2. ஸோ இந்த 2 எக்ஸாக்டாக வரும். அதாவது பாயிண்டில் வேணும்னா நம்மளுக்கு சிங்கிள் ஸ்லாஷ் கொடுக்கணும். கோஷன்ட் வந்து நமக்கு நார்மலாக சிங்கிள் டிஜிட்டாக வேணும், அதாவது பாயிண்ட் இல்லாமல் வேணும்னா டபுள் ஸ்லாஷ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் சிம்பிள் கொடுத்தோம்னா எக்ஸாக்ட் ரிமைண்டரை கொடுக்கும். ஸோ 10 / 5 வரும் ரிமைண்டர் 0. நெக்ஸ்ட் x***ஒய்னா பவர், அதாவது 10^5 என்ன வரும் 1 lakh வரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸை பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் யூஸ் டு கம்பேர் டூ வேல்யூஸ். ஸோ கம்பேர் பண்ணிவிட்டு ஓகேனா ட்ரூன்னு வரும், தப்புனா ஃபால்ஸ்னு வரும். இப்போ ஃபஸ்ட்டு சிம்பிள் பாருங்கள், ஈக்குவல் டு, அதாவது டபுள் 2 வாட்டி ஈக்குவல் டு இருக்கும். இது என்ன பண்ணணும், எக்ஸாக்டாக செக் பண்ணணும். ட்ரூனா அதாவது ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம், ரெண்டு ஆப்ரேட்டர்ஸ். இப்போ ஏ ஈக்குவல் டு பினா அப்போ ஏவும் பியும் ஈக்குவலாக இருக்குது, ஸோ ட்ரூன்னு நம்மளுக்கு வரும். இந்த சிம்பிள் வந்து நாட் ஈக்குவல் டு, ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை. இது கிரேட்டர் தென் சிம்பிள். ஓகேங்களா? இது லெஸ் தென் சிம்பிள். இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இது லெஸ் தான் ஈக்குவல் டு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைனா ஃபால்ஸ்னு வரும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ x = 10, y = 5 இருக்குது. இப்போ நான் செக் பண்ணுறேன், இந்த ஈக்குவல் டு சிம்பிள்லாம் பண்ணணும், செக் பண்ணணும். 10 = 5 இல்லை, அப்போ ரிட்டன் ஃபால்ஸ். x is not equal to y, 10ம் 5 ஈக்குவலாக இல்லை, அவங்களே சொல்லிட்டாங்க நாட் ஈக்குவல், அப்போது ட்ரூ. நெக்ஸ்ட் 10 > 5 கரெக்டாக? ஆமாம், ட்ரூ. 10 less than 5 இல்லை, ஃபால்ஸ். 10 is greater than or equal to 5. ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆனால் போதும். ஸோ 10 வந்து 5ஐ விட கிரேட்டர் தானே, ஓகே. ஒன்று ட்ரூ ஆனாலும் ஓகே தான், ரெண்டும் ஈக்குவலாக இருக்கலாம், இல்லைனா கிரேட்டராக இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒன்று ட்ரூ இருந்தாலும் ட்ரூ தான். x is less than or equal to y, அதாவது 10 less than y, 10 less than 5 இல்லை, அப்போது ஃபால்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு ஆப்ரேட்டர் ட்ரூனா கூட ட்ரூ வந்துடும். கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் யூஸ் டு பர்ஃபார்ம் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ். இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஜீரோஸ் ஒன்ஸ், இது எல்லாமே நம்ம லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ்க்கு பயன்படுத்துவோம்.
அதாவது AND கேட், OR கேட், NOT கேட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் A வந்து ட்ரூன்னு எடுத்துக்கிறேன், B வந்து ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன் A கேட்டை, அதாவது A ட்ரூவையும் பீனருக்கு ஃபால்ஸு. இதுக்கு நான் AND ஆப்ரேஷன் எடுக்க போகிறேன். AND என்னது? மல்டிப்ளிகேஷன். ஸோ ஒரு ஃபால்ஸு, ஒரு ட்ரூ, ஒரு ஃபால்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக என்ன வரும்? அங்கே ஃபால்ஸ் வரும். ஓகேங்களா? ஒரு AND ஆப்ரேஷனில் ஒரு ஃபால்ஸ் இருந்தாலே ஃபால்ஸ். இப்போ இங்கே பியில் ஃபால்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ கண்டிப்பாக ஆன்சர் ஃபால்ஸ் தான். இதுவே ஒரு ஆர் ஆப்ரேஷனில் ஒரு ட்ரூ இருந்தாலே ட்ரூ வந்துடும். இப்போ இங்கே ட்ரூ ஃபால்ஸ் இருக்குது. ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வரும்போது ட்ரூ இருந்தாலே நம்மளுக்கு ட்ரூன்னு வந்துடும். நெக்ஸ்ட் நாட் ஏனா அதோட ஆப்போசிட். இப்போ ட்ரூக்கு ஆப்போசிட் என்னது? ஃபால்ஸ். ஸோ அதான் அவுட்புட். ஸோ இப்படி தான் நம்ம லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸை பயன்படுத்துவோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ஸ். ஸோ அசைன் பண்ணுறது வேல்யூஸ். இப்போ A இஸ் ஈக்குவல் டு 5 இருக்குது. அப்போது இந்த 5 வந்து ஏக்கு நான் வந்து அசைன் பண்ணியிருக்கேன். அந்தமாதிரி சொல்கிறோம் இல்லையா? அதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இதில் ஈக்குவல் டுன்னு இருக்குது. இது வந்து என்னதுன்னா லெஃப்ட் வேரியபிளுக்கு அசைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு, இது என்ன பண்ணணும்? ஆட் த ரைட் ஆப்பரண்ட் டு த லெஃப்ட் வேரியபிள். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கமாக ஒரு ஆப்பரண்ட் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணணும்? ஆட் பண்ணி லெஃப்ட்டுக்கு கொடுக்கும். லெஃப்ட்டு கூட ஆட் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கும். எக்ஸாம்பிள் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்கள். மைனஸ் ஈக்குவல் டு, ஸ்டார் ஈக்குவல் டு, ஸ்லாஷ் ஈக்குவல் டு, இது எல்லாமே என்ன பண்ணணும்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத எடுத்து லெஃப்ட் சைடில் பர்ஃபார்ம் பண்ணிக்கும். இது பாருங்கள், பர்சன்டேஜ் ஈக்குவல்ட்டுன்னு என்னது? லெஃப்ட் வேரியபிளுக்கு மாடுலோ எடுத்துட்டு ரைட் ஆப்பரண்ட். ஓகேங்களா? டேக்ஸ் த மாடுலோ ஆஃப் த லெஃப்ட் வேரியபிள் வித் த ரைட் ஆப்பரண்ட் அண்ட் அசைன் த ரிசல்ட் டு த லெஃப்ட் வேரியபிள். ஸோ லெஃப்ட் வேரியபிள் என்ன பண்ணோம்? ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேரியபிள் கூட மாடுலோ ரிமைண்டரை கண்டுபிடிச்சிட்டு அந்த ரிமைண்டரே எடுத்து லெஃப்ட் சைடில் ஸ்டோர் பண்ணிக்கும். இது டபுள் ஸ்டார் வந்து எக்ஸ்போனென்ஷியல். இது என்ன பண்ணோம்? லெஃப்ட் சைடு வேரியபிளுக்கு அமுச்சு விட்டுரும். ஓகேங்களா? ரிசல்ட்டை இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ எக்ஸுக்கு நான் 10ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் கொடுத்துருக்கேன்னா எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 5. ஸோ இதை எப்படி எழுதலான்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 5ன்னு எழுதலாம். ஓகேங்களா? சரி, அப்போது எக்ஸ் என்ன ஸ்டோர் ஆகிருக்கும்? 10 ப்ளஸ் 5 என்னது 15. அப்போது இதோடைய அவுட்புட் என்னது? 15. புரியுதுங்களா? ஸோ லெஃப்ட் சைடில் என்ன வேரியபிள் இருக்குது? எக்ஸ் இருக்குது. இந்த எக்ஸ் என்ன ஆகும்னா இந்த பக்கத்தில் இருக்கிற 5, ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? 5 இருக்குது. 5 கூட ஆட் ஆகும். ஆட் ஆகிட்டு திரும்ப எக்ஸ்லேயே ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா? ஏன் இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா எஃபிஷியன்சிக்காக, கோடிங்கோட எஃபிஷியன்சிக்காக. எக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு 3, இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3ன்னு எழுதலாம். ஏற்கனவே எக்ஸில் இப்போ என்ன ஸ்டோர் ஆகிருக்கு? 15. ஸோ 15 மைனஸ் 3 வரும் 12. ஸோ இப்போ எக்ஸில் 12ன்னு ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்டார் ஈக்குவல் டு 2, இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்டார் 2ன்னு எழுதலாம். இப்போ ஏற்கனவே எக்ஸில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கு? 12. ஸோ 12 2s are 24. இப்போ எக்ஸில் 24ன்னு ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ எக்ஸ் ஸ்லாஷ் ஈக்குவல் டு 4. இப்போ எக்ஸில் ஏற்கனவே என்ன ஸ்டோர் ஆகிருக்கு? 24. 24 4ஆல் டிவைட் பண்ணனா வரும் 6 வரும். நம்ம ஒரு ஸ்லாஷ் யூஸ் பண்ணோம்னா அங்கே டாட் வச்சு எழுதணும் ஃப்ளோட்டில். இப்போது எக்ஸில் என்ன இருக்குது? 6 இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸ் டபுள் ஸ்லாஷ் ஈக்குவல் டு 3, இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டபுள் ஸ்லாஷ் 3ன்னு எழுதலாம். ஏற்கனவே எக்ஸில் இப்போ என்ன இருக்குது? 6. ஸோ 6 டபுள் ஸ்லாஷ் 3 என்ன வரும்? கோஷன்ட்டு 2ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம பாயிண்ட் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ வெறும் 2ன்னு எழுதினாலே போதும். நெக்ஸ்ட் எக்ஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 2, பர்சன்டேஜ்னா ரிமைண்டர் கொடுக்கும் எக்ஸாக்டாக. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பர்சன்டேஜ் 2, ஏற்கனவே எக்ஸ் என்ன ஸ்டோர் இருக்குது? 2 பர்சன்டேஜ் 2ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன வரும்? 0 தான் வரும். நெக்ஸ்ட் எக்ஸ் டபுள் ஸ்டார் ஈக்குவல் டு 3, அப்போ இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டபுள் ஸ்டார் 3, அதாவது எக்ஸ் பவர் 3ன்னு அர்த்தம். ஏற்கனவே எக்ஸில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கு? 0 பவர் 3 0 தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பிட் வைஸ் ஆப்ரேட்டர். இந்த டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ்லேயே ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எதுனா பிட் வைஸ் தான். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப தரவாக படிச்சுட்டு போகணும் எக்ஸாம் டைம்ஸ்லலாம். பிட் வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் யூஸ் டு பர்ஃபார்ம் பிட் லெவல் ஆப்ரேஷன்ஸ், அதாவது பைனரி நம்பர்ஸை பயன்படுத்தி சில ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒன் பிட் வைஸ் ஆண்ட் ஆப்ரேஷன், அதுக்கு சிம்பிள் இந்த மாதிரி ஆண்ட் சிம்பிள். பிட் வைஸ் ஆர் ஆப்ரேஷனுக்கு ஒரு எல் மாதிரி ஒரு லைன் வரும். நெக்ஸ்ட் பவர், இங்கே பாருங்க இந்த மாதிரி ட்ரையாங்கிள் சிம்பிள் மாதிரி இருக்குங்களா மேலே பவரில். ஸோ இது வந்து பிட் வைஸ் எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன். நாட்டுக்கு இந்த மாதிரி டில்டல் சிம்பிள் போடுவோம். ஓகேங்களா? பிட் வைஸ் நாட்டுக்கு. இந்த லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுறது பிட்ஸை இந்த மாதிரி சிம்பிள், ரைட் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிரேட்டர் தென் சிம்பிள் 2 வாட்டி யூஸ் பண்ணுவோம்.
ஸோ இது எல்லாமே ஆப்ரேஷன்ஸில் பண்ணலாம் பாருங்கள். எக்ஸாம்பிள் a ஈக்குவல் டு 10, b ஈக்குவல் டு 4. ஸோ இந்த 10 எப்படி எழுதலான்னா பைனரியில் 1010, இந்த 4 எப்படி எழுதலான்னா 0100. ஸோ இந்த எப்படி பைனரியில் எழுதுறது இது எல்லாமே நீங்கள் வந்து அப்கமிங் செமஸ்டரில் படிப்பீங்க. டிபிகோன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், டிஜிட்டல் பிரின்சிபல் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். அந்த சப்ஜெக்டில் இது ஃபுல்லாக டீட்டெயிலாக படிப்பீங்க. ஓகேங்களா, உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் 10 எப்படி எழுதலாம், 4 எப்படி எழுதலாம். ஓகேங்களா, சரி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பிரிண்ட் பண்ண போகிறேன் ஏ அண்ட் ஆப்ரேட்டர் பி. சரி, ஸோ இதுக்கும் நான் ஆண்ட் ஆப்ரேஷன் எடுக்க போகிறேன். ஆண்ட் ஆப்ரேஷன் என்னதுன்னா ஒரு 0 இருந்தாலே 0. இங்கே ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்க, இங்கே 1 இருக்குது, இங்கே 0 இருக்குது. அப்போ 0 இருந்தாலே கண்டிப்பாக இங்கே 0, இங்கே 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ ஒரு 0 இருந்தாலே 0, 1 அண்ட் 0, ஒரு 0 இருந்தாலே 0, 0 அண்ட் 0, ரெண்டுமே 0 இருந்தாலும் 0 தான். அப்போ இது மொத்தமாக 0 இருந்தால் ஆன்சர் வந்து 0. அதாவது மொத்தமாக 0 இருந்தால் அது ஸ்டார்டிங் பாயிண்ட் 0ன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பிரிண்ட் ஏ ஆர் பி. ஆர் கேட் என்னதுன்னா ஒரு 1 இருந்தாலே 1. இங்கே பாருங்கள், இந்த ரெண்டுத்துக்கும் ஆர் எடுக்க போகிறோம். இப்போ 1 + 0 1, 0 + 1 1, 1 + 0 1, 0 + 0 0. ஸோ இந்த மாதிரி 111 வந்துச்சுன்னா அது 14th நம்பர்னு அர்த்தம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் உங்களுக்கு வேணால் நான் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், இந்த நம்பர் எப்படி எழுதணும்னு. ஓகேங்களா, அதில் பார்த்துக்குங்க. சும்மா நீங்கள் எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட் அகைன் இப்போ இது ரெண்டுத்துக்கும் நான் என்ன ஆப்ரேஷன் எடுக்க போகிறேன்னா இந்த மாதிரி சிம்பிள் என்னது இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சிம்பிள் இருக்குங்களா, இது பேர் எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன், பிட்வைஸ் எக்ஸ்ஆர். ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்துக்கும் எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் எடுக்க போகிறோம். அதாவது இங்கே 1 இருக்குது, இங்கே 0 இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் 1ன்னு எழுதணும். இங்கே 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது, ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டு தானே. அப்போ 1 1 0 ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டு தானே. 1 0 0 ரெண்டுமே சேமாக இருந்தால் 0 எழுதணும். இதுதான் எக்ஸ்ஆர் கேட்டுக்கான லாஜிக்கு. ஸோ இதுவும் என்ன ஆன்சர் வருது, 1110 தான் வருது, அதுவும் 14 தான் வருது. நெக்ஸ்ட் பிரிண்ட் இந்த மாதிரி போட்டால் நாட் ஏன்னு அர்த்தம். அதாவது ஏல என்ன இருக்குது, 10 இருக்குது. 10 என்னது 1010, இது அப்படியே ஆப்போசிட்டாக எழுதணும். ஆப்போசிட்னு எப்படி எழுதலாம்னா 0101 எழுதலாம். ஆப்போசிட் எப்படி எழுதலாம், 0101 எழுதலாம். ஓகேங்களா, ஆனால் நம்மளுக்கு ஆன்சர்லன்னு வரும்பொழுது ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு 11111 நிறைய இப்படி அவுட்புட்டில் வரும்போது -11 வரும். ஏன்னா இதோட அவுட்புட் வந்து -11. இந்தமாரி 0101 தான் 11. ஸோ அது நம்ம ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு மைனஸ் தான் நம்மளுக்கு காட்டும் அவுட்புட்டில். ஓகேங்களா, சரி. நெக்ஸ்ட் பிரிண்ட் ஏ. இந்த மாதிரி 2 லெஸ் தேன் சிம்பிள் கொடுத்தாங்கன்னா லெஃப்ட் ஷிஃப்ட்னு அர்த்தம். ஓகேங்களா, 2 times. ஓகேங்களா, சரி. இப்போது ஷிஃப்ட் 1010. ஏன் 1010? ஏன்னா ஏ வேல்யூனா இருக்குது 10 இருக்குது. ஸோ 10 நம்ம எப்படி எழுதலாம், 1010ன்னு எழுதலாம். ஸோ லெஃப்ட் ஷிஃப்ட் பை 2 பொசிஷன்ஸ். ஏன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்கோம், 2ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ 2 பொசிஷன்ஸ். ஃபஸ்ட்டு 2 பொசிஷன் என்ன பண்ணோம், ஷிஃப்ட் பண்ணி விட்டுரும். இங்கே பாருங்கள், இப்போ 1010 இருக்குது, 1010 எக்ஸ்ட்ராவாக 2 பொசிஷன்ஸ் ஷிஃப்ட் பண்ணாலும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக 2 0 வந்து ஆட் ஆகிருக்குங்க லாஸ்ட்டில். நெக்ஸ்ட் ஏ கிரேட்டர் தேன் ஈக்குவல்னா அப்போ இது ரைட் ஷிஃப்ட்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், ரைட் ஷிஃப்ட் என்னதுன்னா இப்போ ஏற்கனவே நம்மளுக்கு என்ன இருக்குது, 1010 இருக்குது. ரைட் ஷிஃப்ட் பண்ணும்போது லாஸ்ட்டில் இருக்கிற 2 ஐட்டம்ஸ் மட்டும்தான் வரும், இந்த லெஃப்டில் இருக்கிற 2 ஐட்டம்ஸ் போயிடும் ஷிஃப்ட் பண்ணும்போது. அப்போ நம்மளுக்கு பேலன்ஸ்னாக தான் இருக்கும், இந்த ஒரு 10 மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ரைட் பை 2 பொசிஷன்ஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ். ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ் ஆர் யூஸ் டு கம்பேர் த மெமரி லொக்கேஷன் ஆஃப் 2 ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ 2 ஆப்ஜெக்ட் இருக்குது, அது எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு இண்டெக்ஸில். ஸோ அதை கண்டுபிடிக்கிறது தான் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். அது நம்ம யூஸ் பண்ண போது 2 தான், இஸ் நாட். இருந்துச்சுன்னா ட்ரூன்னு வரும், இல்லைனா ஃபால்ஸ்னு வரும், அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏக்குள்ளே 1 2 3 இருக்குது, பிக்குள்ளேயும் 1 2 3 தான் இருக்குது. இப்போ கேட்குறாங்க பிரிண்ட் ஏ இஸ் பி. செக் பண்ணுறாங்க ஏவும் பியும் ஒரே மெமரியில் இருக்கா. அது எப்படி இருக்கும், இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸு உள்ள எலமெண்ட்ஸ்லாம் பார்க்க தேவையில்லை, இங்கே ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸுக்கு நம்மளுக்கு வந்து மெமரி வந்து சேமாக இருக்காது, ஸோ ஃபால்ஸ். நெக்ஸ்ட் பிரிண்ட் ஏ இஸ் நாட் அ பி. ரெண்டுமே ஒரே மெமரியில் இல்லைன்னு அர்த்தம், அப்போனா ட்ரூன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். மெம்பர்ஷிப்னா இருக்கா இல்லையான்னு. ஓகேங்களா,
membership operators are used to test if a value is a member of sequence. ஒரு லிஸ்ட்டு, ஒரு டிப்பிள் ஆர் ஒரு ஸ்ட்ரிங், இதுக்குள்ளே வந்து நம்ம தேடுற எலமெண்ட் இருக்கா இல்லையான்னு. இன் இருந்துச்சுன்னா ட்ரூ, அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ். ஓகேங்களா? சரி, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4. நான் பிரிண்ட் செக் பண்ணுறேன். 3 இன் ஏ, இதில் 3 இருக்கா? இருக்குது. ஸோ ட்ரூ. பிரிண்ட் 5 நாட் இன் ஏ, அதாவது இந்த ஏக்குள்ளே 5 இல்லை, அப்போனா ட்ரூ. ஓகேங்களா? சரி, ஸோ ரெண்டுத்துக்குமே இங்கே ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான் வரும், தப்பானது தான் ஃபால்ஸ் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டெர்னரி ஆப்ரேட்டர். இது கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. இது the ternary operator allows you to evaluate the condition and choose between two expressions in a single line. ஒரே லைனில் கொடுப்போம். பாருங்கள், நான் ஏஜ் 18ன்னு கொடுத்துருக்கேன். இந்த ரிசல்ட்டு கூட நான் என்ன ஸ்டோர் பண்ண போகிறேன்னா அடல்ட்டுன்னு ஸ்டோர் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கண்டிஷன் தரேன். இஃப் ஏஜ் வந்து கிரேட்டர் தென் 18 இல்லைனா அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அடல்ட்டுன்னு ஸ்டோர் பண்ணு, அப்படி இல்லைன்னா மைனர்னு நம்மளுக்கு அவுட்புட்டை காட்டு. ஒரே லைனில் சொல்கிறோம் இல்லையா, அதான் டெர்னரி ஆப்ரேட்டர் பயன்படுத்துறது. பிரிண்ட் ரிசல்ட், இதில் நம்மளுக்கு ரிசல்ட் வரும். ரிசல்ட் என்ன வரும்? 18, அதாவது அடல்ட்டுன்னு வரும். 18 இருந்தாலும் சரி, இல்லை 18க்கு மேலே இருந்தாலும் அடல்ட்னு வரும். இங்கே நமக்கு என்ன கொடுத்துருவோம்? ஏஜ் 18, அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? அடல்ட்டுன்னு வரும். ஸோ இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிட்வைஸ் லாஜிக்கலும் தரவாக பார்த்துக்குங்க. இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஆப்ரேட்டர்ஸ், arithmetic operators, addition, subtraction, multiplication, division, floor division, modulo, exponentiation. Example. Next, comparison operators. Equal to, not equal to, greater than, less than, greater than or equal to, less than or equal to. Next, அதுக்கு ஒரு example. Next, logical operators, and or not. Next, assignment operators. Equal to, plus equal to, minus equal to, star equal to, slash is equal to, double slash is equal to, percentage equal to, double star equal to. So அதுக்கு ஒரு example. Next, bitwise operator, very most important. ஸோ இந்த பைனரி நம்பர்ஸ்லாம் எப்படி எழுதணும்னு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதில் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட், ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட், மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட், டெர்னரி ஆப்ரேட்டர். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். Fuji Silver Academy Strength Success Narrative. வணக்கம்.